ஆக்சுவலா அந்த ஏபிசிடி அப்ரோச் வந்து ஆல்மோஸ்ட் காமன். அதாவது நீங்க மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்க சீரியஸா ஃபாலோ பண்ணிருக்கீங்கன்னா, உங்களுக்கு இந்த அப்ரோச் எப்படியாவது வந்து சேர்ந்திருக்கும். அண்ட் இருக்கிறதுலே மோஸ்ட் ஈஸியஸ்ட் அப்ரோச்னா இந்த அப்ரோச். ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, சிம்பிள் பட் பவர்ஃபுல் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அப்ரோச் அது. ஃபர்ஸ்ட் என்ன பேசுறேன் புரியுதா? மெயின்ஸ்ல 10 மார்க்ல 2 பேஜ் எழுதணும். ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. அந்த கொஸ்டினுக்கு மைண்ட்ல நமக்கு ஒரு 5 பாயிண்ட் வரலாம், 10 பாயிண்ட் வரலாம். அந்த பாயிண்ட் எழுதுறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இன்ட்ரோ, கன்க்ளூஷன், பாடியில டிராயிங் வரையலாமா, அடுத்து 2 குட்டி பேரா போடலாமா, இங்க பாயிண்ட்ஸ் தரலாமா, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர்ல ஒரு மெத்தட் வந்து ஏபிசிடி அப்ரோச். ஆக்சுவலா எத்திக்ஸ்க்கு மட்டும் கிடையாது, GS2 GS3 மெயின்ஸ்லயுமே அது யூஸ் பண்ண முடியும். பட் அது இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இருக்கிறதுலே சிம்பிள் அப்ரோச் இது. அண்ட் எந்த சப்ஜெக்ட்டுக்கு ஈஸியாக பொருந்துமோ அதை எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த அப்ரோச்சை இப்போ நீங்கள் லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் நான் கடைசியாக ஒரு கொஸ்டின் கொடுப்பேன். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் உடனே எழுதுங்க. ஒரு ஹாஃப் டைம் எடுத்துக்கிட்டு எழுதி பார்த்துருங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் எனக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை டெலிகிராம் ஷேர் பண்ணுங்க. இல்லை ஷேர் பண்ண முடியலன்னா உங்களோட டிரைவ்லே அப்லோட் பண்ணிட்டு லிங்க் அனுப்புங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பவர்ஃபுல் சொன்னேன்ல இந்த அப்ரோச், என்ன ரீசன் சொல்கிறேன். இந்த ஒரே ஒரு அப்ரோச் வச்சுக்கிட்டு இந்த வருஷம் 2024 யூபிஎஸ்சி எத்திக்ஸ் கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் நம்பர் 1A, கொஸ்டின் நம்பர் 1B, 2A, 6B அட்லீஸ்ட் ஒரு 4 கொஸ்டினுக்கு ஈஸியாகவே ஃபிட் ஆகும். இந்த ஏபிசிடி அப்ரோச் வந்து அசால்ட்டாக ஃபிட் ஆகும். ஸோ இது என்ன கொஸ்டின், அதுக்கு எப்படி ஆன்சர் எழுதலாம், ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து ஒரு நாள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட், நான் ஏன் இந்த அப்ரோச் யூஸ் பண்ணேன்னா மோஸ்ட் ஈஸியஸ்ட் ஒன்று. அண்ட் ஆல்சோ இந்த அப்ரோச்சை எல்லா சப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏன் எத்திக்ஸ் யூஸ் பண்ணேன்னா யூபிஎஸ்சிக்கு டிஃபால்ட் தெரியும். குரூப் 1ல் எத்திக்ஸ் புதுசு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி எல்லாருமே ஃபஸ்ட் டைம் இப்போ டிசம்பர் மந்த்து மெயின்ஸ் எதுவும் நினைக்கிறேன். நான் கான்ஃபிடண்டாக சொல்லுவேன், இந்த அப்ரோச்சை வச்சுக்கிட்டு அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 4 கொஸ்டின் ஆச்சு உங்களால் குரூப் 1 மெயின்ஸில் மார்க் வாங்க முடியும். அதாவது ஒரு 4 கொஸ்டினுக்கு நீங்கள் படிக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணுறது வழியாகவே மார்க் வாங்கிட முடியும். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்திக்கல் டைலமா. அடிக்கடி உங்கள் லைஃப்பில் வரும்ல, இதுவா எதை சூஸ் பண்ணுறது கரெக்ட் யோசிப்போம்ல. நமக்கு நாமே மனசுக்குள்ளே ஒரு எத்திக்கலாக ஒன்று யோசிச்சு, ஓகே இது வேணாம், இது தப்பு, இதை பண்ணலாம்னு யோசிப்போம்ல. உங்கள் மைண்ட் என்ன பண்ணியிருக்கு, எத்திக்கல் டைலமாவை ப்ராசஸ் பண்ணி ஒரு ஆன்சர் சொல்லிடுச்சு. இந்த மாதிரி எத்திக்கல் டைலமாக்கு ஏபிசிடி அப்ரோச் பயங்கரமாக பொருந்தும். அப்படின்னா கேஸ் ஸ்டடிஸ்க்கு பயங்கரமாக யூஸ் பண்ணிக்கலாம். எத்திக்ஸோட சிலபஸ்ல நிறைய போர்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்றது மோஸ்ட் ஃபிட் ஏபிசிடி அப்ரோச்னாலே கேஸ் ஸ்டடி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேபி நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பீங்களா, ஃப்ரெஷராக இருப்பீங்க, அதனால ஈஸியஸ்ட் அப்ரோச் அண்ட் ஈஸியஸ்ட் சிலபஸ் எடுத்துக்கிறேன், இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கிறது. ஓகேவா? ஒருவேளை எத்திக்கல் டைலமா உங்களுக்கு புரியலனா இப்படி வச்சுக்க, ஒரு பேசிக் கிளிஷ் எக்ஸாம்பிள். நீங்கள் ஒரு டாக்டர், ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்க, ஒரே டைமில் 2 எமர்ஜென்சி, டாக்டரா 2 பேருமே முக்கியம், பார்ஷாலிட்டி பார்க்க முடியாது, யாரை சூஸ் பண்ணுவீங்க? அப்போ இவங்களா அவங்களான ஒரு டவுட் வருதுல்ல, டைலமா. எத்திக்கலா யாரை சூஸ் பண்ணுறது டைலமா. அப்படி என்ன பண்ணுவீங்க, உங்களை நீங்களே யோசிப்பீங்க, வேற எப்படி முடிவு பண்ணலாம். கண்டிப்பாக இந்த 2 பேர்ல யாரோட உயிர் வந்து ஆபத்தில் இருக்கு அதை செக் பண்றோம். கரெக்டா? அப்போ ஒரு சோல்னஸ் வச்சிருக்கோமா, ஏதோ ஒரு ஃபேக்டரை அப்ளை பண்ணி அந்த டைலம்ல என்ன பண்றோம், வெளியே வரும். ஸோ எல்லாருமே லைஃப்ல ப்ராசஸ் பண்ணுவோம். இதே மாதிரி ஈவெண்ட்ஸ் எங்க வரும், நீங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணும்போது வரும். அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல டைலமா வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த எத்திக்கல் டைலமா சரி பண்ண முடியுமா, அட்லீஸ்ட் பேப்பர்ல எழுதி காட்டுன்னு சொல்றாங்க எக்ஸாம்ல. ஓகே, அகைன் சொல்றேன், கேஸ் ஸ்டடியில மட்டும்தான் கிடையாது, நிறைய கொஸ்டின்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ சிம்பிளா ஃபர்ஸ்ட் டைம் கேஸ் ஸ்டடிக்கு ஒர்க் அவுட் அதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நான் கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணல, ஏன்னா கொஸ்டினை புரிஞ்சுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ பொறுமையாக நான் படிக்கிறேன், புரிஞ்சுக்கங்க, அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏ சிவில் சர்வெண்ட் இஸ் ஆஸ்க்டு டு இம்ப்ளிமெண்ட் ஏ ப்ராஜெக்ட். ஸோ சிவில் சர்வெண்ட்டுக்கு ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க, அந்த ஒர்க் அவர் பண்ணாருன்னா தட் வில் லீட் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். புரிஞ்சுல? எஸ், ஒரு இடத்துல இண்டஸ்ட்ரி வைக்கணும், அந்த ப்ராஜெக்ட்டை இவர் செய்யணும். அங்கே இண்டஸ்ட்ரி வந்துச்சுன்னா அங்கே ஆல்ரெடி தங்கிட்டு இருக்க மக்கள் என்ன பண்ணி ஆகணும், அந்த இடத்த விட்டு வெளியே போகணும். The project is expected to generate significant economic benefits for our country, but it will destroy the traditional livelihoods and habitats. How should the civil servant handle this situation? மக்களா எக்கனாமியா, அதானே? எல்லாராலையுமே ஆன்சர் பண்ண முடியும், ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும் சொல்லிட முடியும். மைண்ட்லி ஆன்சர் வரும், பட் பேப்பர்ல எப்படி எழுதுறது? ஆன்சர் ரைட்டிங் ஃப்ரேம் ஒர்க் நான் சொல்றோம்ல, ஏபிசிடி அப்ரோச் சொல்றோம்ல. அப்ரோச்சோட மெயின் பாசிட்டிவ் என்னன்னா, சுத்தமா எனக்கு எழுதவே தெரியாதுன்னு சொல்றவங்களை கூட எழுத வைக்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க். இப்போ எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ என்னமா, இன்ட்ரோ எப்போதுமே டிஃபைன் பண்ணலாம். இல்லைனா அந்த கொஸ்டினை வந்து உங்களுக்கு புரிஞ்சுன்னு சொல்றதுக்கு, அந்த கொஸ்டின் புரிஞ்சதுக்கான ப்ரூஃபை நீங்கள் அந்த இன்ட்ரோல தரலாம். நான் என்ன பண்ண போறேன்னா, டிஃபைன் பண்ணுறது ஒன்றும் கிடையாது. ஸோ எனக்கு அந்த ப்ராப்ளம் புரிஞ்சு போச்சு, நான் அட்ரஸ் பண்ண போறேன். அண்ட் எந்த மார்க்லனா 10 மார்க்ல. ஓகே, 10 மார்க்னா நான் ஒரு 3 லைன் எழுதுவேன். எனக்கு இப்போ டைம் அதிகமாக கன்சியூம் ஆகும்னு சொல்லிட்டு நான் 10 மார்க்காக மாற்றிக்கிறேன். அடுத்தடுத்த செஷனில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, சொன்ன இதெல்லாம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். அந்த ப்ராஜெக்ட் பண்ணால் எக்கனாமிக் க்ரோத் வருது, அட் த சேம் டைம் ட்ரைபல்ஸ் டிஸ்பிளேஸ் ஆவாங்க. அப்போ இதில் எக்கனாமிக் க்ரோத் வெர்சஸ் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒரு டைலமா வருது. அதான் இன்ட்ரோ. என்ன டைலமா சொல்லியாச்சு. ஸோ இன்ட்ரோ இதெல்லாம் த ப்ராஜெக்ட் to displace tribal communities, the project to displace the tribal communities for industrial development. இந்த ஸ்டோரிக்குள்ள என்ன தெரியுதுன்னு சொல்லுவோம்ல, என்ன தெரியுதுன்னு இங்கிலீஷ்ல the project to displace tribal communities for industrial development poses an. இந்த வார்த்தைலாம் இங்கிலீஷ்ல நீங்க ஆட் பண்ணிக்க வேண்டியது. சில மெயின் ஃபோக்கஸே இருக்குன்னா, தமிழ் மீடியம்ல இருந்து யூபிஎஸ்சிக்கு இங்கிலீஷ்ல கன்வெர்ட் ஆகிறவங்களுக்கு நாலேஜ் செமையா இருக்கும், நான் சொன்ன ஐடியாஸ் புரிஞ்சிருக்கும். அது இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்றதுக்கு தான் கஷ்டம். இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்றதுக்கு ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் கீவேர்டு, இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கீவேர்டு கொஸ்டினே இருக்கு. அது நடுவில் ஜாயின் பண்ணுவோம்ல, ஜாயினிங் வேர்ட்ஸ் சொல்லுவோம், கிராமட்டிக்கல் நியூவான்ஸ் சொல்லுவோம். அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும்
இதை நீங்கள் கவனிக்கணும். இந்த ப்ராஜெக்ட் 2 டிஸ்பிளேஸ் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். போசஸ் அண்ட் ஆக்சுவலாக இந்த லைன் எங்கேயும் முடிச்சிருக்கணும். போசஸ் அண்ட் எத்திக்கல் டைலமா முடிச்சிருக்கணும். இது லேப்டாப்லாம் கரெக்டாக முடியல, பட் நீங்கள் எப்படி எழுதணும், எத்திக்கல் டைலமா பிட்வீன் எக்கனாமிக் growth அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ். 10 மார்க்கு 2 லைன் ஒரே லைன் முடிச்சிடணும். என்ன பண்ணியாச்சு, எனக்கு இந்த கொஸ்டின் புரிஞ்சுன்னு ஸ்ட்ராங்காக சொல்லியாச்சு. இந்த கேஸ் ஸ்டடியில் ஒரு டைலமா இருக்குது. ஒரு சைடில் எக்கனாமிக் growth, இன்னொரு சைடில் சோஷியல் ஜஸ்டிஸ். இந்த டைலாமில் நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். இன்ட்ரோ கொடுத்தாச்சு. இப்போ பாடி. ஸோ ABCDE ஃப்ரேம் ஒர்க்கில் A ஃபார் ஆக்டர், அதாவது இந்த ஸ்டோரியில் யாரில் ஆக்டர்ஸ். அண்ட் அகைன் இந்த பாடி எழுதுறதுக்கு முன்னாடி மேபி உங்களுக்கு ஒரு லைன் எழுதுனா எழுதலாம். லெட் அஸ் சால்வ் திஸ் டைலமா ஃபார் தி சிவில் சர்வெண்ட். அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு லைன் எழுதிட்டு எழுதலாம். ஓகேவா. ஆக்டர்ஸ், ட்ரைபல் கம்யூனிட்டிஸ், லாசிங் தேர் ஹோம் எழுதலாம், இல்லை லாசிங் ஹோம் அண்ட் லைவ்லிஹுட். ரெண்டாவது பார்ட்டிசிபென்ட் கவர்மெண்ட், எக்கனாமிக் ஃபோக்கஸ் சிவில் சர்வெண்ட். என்ன பண்ற புரிஞ்சா, இந்த கொஸ்டினை பார்த்த உடனே ஒரு ஃப்ரெஷருக்கு ஃபர்ஸ்ட் 3 லைன் என்ன யோசிச்சிருப்போம், அந்த ரைட்டிங் லாக்கை வந்து இது பிரேக் பண்ணுது. டைலமா மாதிரி கொஸ்டின் வந்தாலே ஏபிசிடி அப்புறம் சூஸ் பண்ணு. ஏபிசிடியில் ஃபர்ஸ்ட் சொல்ற பாயிண்ட் அது A ஃபார் ஆக்டர்ஸ். முதல்ல அந்த கொஸ்டினில் இருக்கிற ஆக்டர்ஸை டீகோட் பண்ணி எழுதிக்கும். எழுதிட்டு அவங்களுக்கு என்ன ஆக போகுது, ட்ரைபல் கம்யூனிட்டி அந்த ஆக்டருக்கு வீடு போயிடும். கவர்மெண்ட்டுக்கு எக்கனாமிக் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. சிவில் சர்வெண்ட் டைலமாவில் இருக்காரு. என்ன பண்ணி ஆகணும், பேலன்சிங் ஜஸ்டிஸ் அண்ட் growth. எல்லா இடத்துலையும் சோஷியல் ஜஸ்டிஸ் போட முடியாது. 10 மார்க் தானே, 150 வேர்ட்ஸ் தானே. ஓகே. ஆக்டர்ஸ் முடிச்சாச்சு. இப்போ இந்த ப்ராஜெக்ட் வரப்போகுது. ஓகே. அப்போ ஒவ்வொருத்தவங்களோட பிஹேவியர் இப்படி இருக்கும். B ஃபார் பிஹேவியர். டெம்ப்ளேட் புரியுதுல? எஸ். கொஸ்டின் இப்படி இருக்குன்னா இன்ட்ரோ எழுதுறீங்க. இன்ட்ரோதுக்கு அப்புறம் பாடி இது போறீங்க. பாடி நம்ம என்ன பண்ணுறோம், ABCDE 5 பேர் டிக்கெட் பண்ணுறோம். A ஃபார் ஆக்டர்ஸ், யாரில் ஆக்டர்ஸோ அவங்களுக்கு தேவைப்படும். அடுத்து அவங்களோட பிஹேவியர், ஒவ்வொரு ஆக்டரோட பிஹேவியர் என்ன, அந்த ஒவ்வொருத்தவங்க ஒரு பிஹேவ் பண்ணுறாங்களே, அந்த பிஹேவ் பண்ணுறது வழியாக வர கான்சிக்வன்ஸ் என்ன, அது அடுத்த பேரா. அந்த ஆக்டர்ஸோட கான்சிக்வன்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு சிவில் சர்வெண்ட் இருக்கிற டைலமா என்ன, எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இப்போ இவாலுவேட் பண்ணலாம், என்ன பண்ணலான்றது கடைசி. ஸோ நமக்கு அந்த ஸ்ட்ரக்சர் கிடைச்சினாலே ஆட்டோமேட்டிக் என்னன்றது வந்துடும். இருக்கிறதுல இது மோஸ்ட் ஈஸியஸ்ட் அப்ரோச். இது நான் சொல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப டஃபாக ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்காது இல்லை. ஓகே. சரி, அகைன் சொல்கிறேன், இந்த அப்ரோச் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக. அப்போ எக்ஸாமில் நீங்கள் மார்க் வாங்கணும்னா எல்லாரும் இதே மாதிரி மார்க் வாங்க முடியாது. பட் இப்படி தான் எழுதி ஆகணும். ஸ்ட்ரக்சர் ப்ரெசன்டேஷன் வேறு மாதிரி பண்ணலாம். ஆக்ட்ரஸ் நல்ல ஆக்ட்ரஸ்ன்ற வார்த்தையை மாற்றிருங்க. மாற்றி வேறு ஏதாவது போடுங்க. போட்டுட்டு இப்படி ட்ரெடிஷனல் எழுத அவசியம் கிடையாது. வேறு மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராயிங்காக வரையலாம். ட்ரைபல், ஐ எம் லாசிங் மை ஹோம் அண்ட் லைவ்லிஹுட். ஓகே. கவர்மெண்ட், மை விஷன் இஸ் விக்சித் பாரத். ஸோ அப்ரோச் மாற்றினா ஆன்சரே மாறிடும் எல்லாமே. எப்படி புரிஞ்சா? இது எழுதணும் அவசியம் கிடையாது. மை விஷன் இஸ் டு மேக் இந்தியா டெவலப்டு கண்ட்ரி. இல்லைனா மை விஷன் இஸ் டு இம்ப்ரூவ் இந்தியாஸ் எக்கனாமிக் growth. கவர்மெண்ட் பாயிண்ட் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம். சிவில் சர்வெண்ட் ஹேவ் டு பேலன்ஸ் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எக்கனாமிக் growth. முடிஞ்சு போச்சு. ஸோ இது ஆன்சர் ரைட்டிங் தான். புரிஞ்சா உங்களுக்கு? அந்த பேஜில் ஃபிட் ஆகுதா கரெக்டாக? ஆக்டர்ஸ்னு போட்டால் இப்படி ஃபிட் ஆகிடும். ஸோ தெளிவாக ட்ராயிங் பார்த்துருவாங்க. பாக்ஸ் போட்டுடலாம். இங்கே அவங்க தலைக்கு மேலே இருக்கிற மாதிரி அவங்க ஸ்டேட்மெண்ட் இது டேரெக்டாக அவங்க பேசுகிற மாதிரி ஒரு அப்ரோச் கிடைக்குது. அசால்ட்டாக டிக் போட்டு மார்க் போட்டுருவாங்க. இப்போ இந்த ட்ராயிங் அப்ரோச்சில் அந்த ஃப்ரேம் ஒர்க் கொண்டு தான், விச் மீன்ஸ் என்னது, ஃபர்ஸ்ட் A எழுத போகிறோம், அப்புறம் B எழுத போகிறோம், C எழுத போகிறோம், D எழுத போகிறோம். பட் ஸ்டைல் மாத்திரம். இப்போ இந்த ஸ்டைல் நான் ஸ்பான்டேனியஸாக சொன்னேன். ஓகே. நான் அதை ப்ரிப்பேர் பண்ணல. ஒருவேளை ஸ்டைல் மாற்றிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணி ஆகணும், அடுத்தது ஆக்டர்ஸ் எழுதியாச்சா, ஓகே. அடுத்து என்ன எழுதணும், அவனோட பிஹேவியரா, நான் இப்படியே கோடு போட்டுப்பேன். லாஜிக் புரிஞ்சா? எஸ். நீங்கள் எப்படி வந்து ப்ரெசென்ட் ஆசைப்படுறீங்களோ எல்லாம் மாறிடும். நான் என்னோட வீடை எழுந்துருவேன்னா என்னோட பிஹேவியர் எப்படி இருக்கும், இப்படி போட்டுருவேன். பிஹேவியர் ஐ ரெசிஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். மீனிங் புரிஞ்சா? எஸ். என்னோட வாழ்வாதாரம் போயிடும் அந்த இண்டஸ்ட்ரி வந்துச்சுன்னா. ஸோ நான் போக மாட்டேன். ஐ ரெசிஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு தடுப்பேன். இது கவர்மெண்ட்டாக வச்சுக்கலாம், இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியாக வச்சுக்கலாம். அவங்களோட விஷயம் அது எக்கனாமிக் growth. ஸோ ஐ ப்ரையாரிட்டைஸ் எக்கனாமிக் growth. ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்துச்சுன்னா ஐ ப்ரையாரிட்டைஸ் ப்ராஃபிட். ஸோ ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண யோசிக்கிற சிவில் சர்வெண்டோட பிஹேவியர் எப்படி இருக்கும், ஐ வில் சேஃப் கார்ட் போத் ரைட்ஸ் அண்ட் கண்ட்ரிஸ் டெவலப்மெண்ட். அப்படி எழுதலாம். அடுத்து என்ன வருது, இந்த பிஹேவியர்னால கான்சிக்வன்ஸ் வருதா, ட்ராயிங்காக போடலாம். இப்போ ஆன்சர் ரைட்டிங்கை மாற்றிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு சொல்கிறேன், ஃப்ரேம் ஒர்க் ஒன்று, அதை ப்ரெசென்ட் பண்ணுறது மாறும். நீங்கள் எழுதுறது ப்ரெசன்டேஷன் மாற்றிக்கலாம், யூனிக்காக மாற்றிக்கலாம். ஸோ ஆக்டர்ஸ் எழுதியாச்சு. அடுத்து பிஹேவியரும் எழுதியாச்சு. பிஹேவியரில் 3 பாயிண்டா, ட்ரைபல்ஸ் ரெசிஸ்ட் டெவலப்மெண்ட், இண்டஸ்ட்ரி prioritize profit, civil servant, balance justice and development goal. So second para முடிஞ்சு போச்சு. நான் ஷார்ட்டாக தெரியுதா? ஆக்சுவலா 10 மார்க்கில் இவ்வளோ லைனுக்கு எழுத முடியாது. 15 மார்க்னா இதே லைனை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு எழுதணும். 10 மார்க்னா சமஷாக வரும். இப்போதைக்கு முடிஞ்ச அளவுக்கு 10 மார்க் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அது கம்மி வருஷம் தேவைப்படும். ஈஸியாக உங்களால் அந்த ஃபார்மெட் கொண்டு வந்துட முடியும். 15 மார்க்னா 3 பேஜுக்கு எழுதணும். ஸோ அடுத்த லெவல். இந்த பிஹேவியர்னால என்ன கான்சிக்வன்ஸ் சரி பண்ணலாம், இந்த 3 பேரோட பிஹேவியரையும் அனலைஸ் பண்ணி பார்த்தா கம்பைல்டா இம்பாக்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். ஸோ கான்சிக்வன்ஸ் எழுதும்போது வாட் இஸ் இம்பாக்ட் அர்த்தம். ஸோ வாட் ஆர் தி பாசிட்டிவ் கான்சிக்வன்சஸ், எக்கனாமிக் growth வரலாம், ஜாப்ஸ் அதிகமாகலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் ஆகலாம். கரெக்டா? ஏன்னா இண்டஸ்ட்ரி வருது. நெகட்டிவ். எக்ஸாம்பிள் இந்த கான்சிக்வன்ஸ் அப்படியே பிளைனா போடாதீங்க. ஏன்னா இது சொல்லியாச்சு, ABCD அப்புறம் சொல்லியாச்சு. கண்டிப்பாக ரைட்டருக்கு தெரியும். அப்போ இந்த கான்சிக்வன்ஸ் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு சப்ஹெட்டிங்கை வந்து இன்னும் இன்ட்ரெஸ்ட் கொடுங்க. ஆஃப்டர் எஃபெக்ட் ஆஃப் தி ப்ராஜெக்ட் அப்படின்னு வார்த்தை மாற்றுங்க. நெகட்டிவ்ஸ், லாஸ் ஆஃப் ட்ரைபல் ஐடென்டிட்டி, என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷன் அண்ட் முக்கியமானது சோஷியல் அன்ரெஸ்ட். கலவரம் வரலாம். ஏன்னா மக்களை விட்டு வெளியே போய் சொல்றீங்க. ஸோ மக்களுக்கு நடுவில் அந்த அமைதி போயிடும். ஸோ அந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வழியாக நடக்கக்கூடிய கான்சிக்வன்ஸ் என்ன எழுதியாச்சு. இந்த ப்ராஜெக்டோட ஆக்டர்ஸ் எழுதியாச்சு. அந்த ப்ராஜெக்டோட ஆக்டரோட பிஹேவியர் எப்படி இருக்கும்னு பார்த்தாச்சு.
அந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கான்செப்ட்ஸ் எப்படி இருக்குதாச்சு. ஸோ ஏபிசி அடுத்து அப்போ இதுக்குள்ளே இருக்கிற டைலமா அப்படி சொல்லியாச்சு. பட் அகைன் எழுதணும். ஓரளவுக்கு புரிஞ்சுல. எஸ், சின்ன விஷயம் தான். நம்ம அந்த அப்ரோச் யூஸ் பண்ணுறதுனால ஒரு 2 பேஜ் கவர் ஆகுது. ஒரே விஷயத்தை திருப்பி எழுதிட்டு இருக்கும். எக்கனாமிக் பெனிஃபிட் வெர்சஸ் ப்ரொடெக்டிங் மார்ஜினல் கம்யூனிட்டிஸ். இன்னும் புரிஞ்சுல. எஸ், எல்லா இடத்துலையும் எக்கனாமி வெர்சஸ் சோஷியல் ஜஸ்டிஸ் முடியாது, வார்த்தைகள் மாற்றணும். எங்கெல்லாம் சேமாக ரிப்பீட் ஆகுதோ வேற வார்த்தை யோசிங்க. ஸோ லாஸ்ட் இவாலுவேஷன் இது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? ஸோ பேலன்ஸ் ஆன்சர் தரணும். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆன்சர் தான். இண்டஸ்ட்ரி வச்சு தான் ஆவாங்க. எக்கனாமிக் முக்கியம். பட் அந்த இண்டஸ்ட்ரி என்ன பண்ணும்? முடிஞ்சாலும் சஸ்டைனபிளாக கொண்டு போகணும். அண்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி அதற்கு மக்கள்கிட்ட கேட்கணும். மக்களுக்கு எதனா குறைகள் இருக்கோ சரி பண்ணி வைக்கணும். அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கணும். அதை எழுதணும் கரெக்டாக. அதுக்கான டெம்ப்ளேட் தான் எவல்யூஷன். கீவேர்ட்ஸ்லாம் தரேன். இந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதலாம். கண்டக்ட் பப்ளிக் கன்சல்டேஷன் அண்ட் என்ஷூர் ப்ரீ ப்ரையார் அண்ட் இன்ஃபார்ம்டு கன்சல்ட். மக்கள்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் வரதுக்கு முன்னாடியே எல்லாருக்கிட்டையும் ஓப்பனாக இன்ஃபார்ம் பண்ணுறங்க எல்லாத்தையும். அடுத்து எந்த மக்களும் லைஃப் போகக்கூடாது. ப்ரொவைட் ஃபேர் ரீஹாபிலிட்டேஷன். அவனுக்கான லேண்டு, எஜுகேஷனு, ஜாபு அதெல்லாம் என்ன பண்ணும்? உறுதிப்படுத்தும். ரீஹாபிலிட்டேஷன். 3வது மேண்டேட் என்விரான்மெண்டல் சேஃப்கார்ட்ஸ். 4th எக்ஸ்ப்ளோர் ஆல்டர்னேட்டிவ் டு ரெடியூஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ஷூரிங் சஸ்டைனபிலிட்டி. கரெக்ட்ல? எஸ். முடிஞ்ச அளவுக்கு வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கான்னு செக் பண்ணுங்க. எந்த ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா சஸ்டைனபிளாகவும் இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் குறைக்க முடியும், அந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கான்னு செக் பண்ணுங்க. கடைசியாக லாஸ்ட்டாக ஒரு தடவை சொன்ன பண்ணியாச்சு. என்ன பண்ண போகிறோம்னு முடிவாயிடுச்சு. அவ்வளோதான். ஸோ கன்க்ளூஷன் 10 மார்க்னாலே ஒன்லைன் எழுதணும். பை பேலன்சிங் எக்கனாமிக் ப்ராக்ரஸ் வித் இன்க்ளூசிவிட்டி சிவில் சர்வெண்ட் என்ஷூர்ஸ் டெவலப்மெண்ட் அலைன்ஸ் வித் எத்திக்கல் கவர்னன்ஸ் அண்ட் சோஷியல் ஈக்வாலிட்டி. எனக்கு புரிஞ்சுல. மக்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியாச்சு, அவங்களுக்கு தேவையானதை பண்ணியாச்சு, ஜாப் உருவாக்கியாச்சு. என்ட்ராவோட சேவ் பண்ண ட்ரை பண்ணுறோம். அந்த ப்ராஜெக்ட் சஸ்டைனபிளாக இருக்க ட்ரை பண்ணுறோம். சஸ்டைனபிளாக இல்லைனா அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் ட்ரை பண்ணுறோம். சஸ்டைனபிளாக இருந்துச்சுன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ எக்கனாமிக் ப்ராஜெக்ட்டையும் இன்க்ளூசிவிட்டியும் பேலன்ஸ் பண்ணி என்ன பண்ணியாச்சு? இந்தியாவோட டெவலப்மெண்ட்டுக்கு கொடுத்தாச்சு. சிவில் சர்வெண்ட் என்ஷூர்ட் தி டெவலப்மெண்ட். த டெவலப்மெண்ட் இஸ் அலைனிங் வித் எது கூட ஒற்றுமையாக இருக்குது, கவர்னன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது, எத்திக்கல் கவர்னன்ஸாக இருக்குது, சோஷியல் ஈக்வாலிட்டி உருவாக்க ட்ரை பண்ணுது. அப்படி முடிச்சிட வேண்டியது. பேப்பர் ஒர்க் தான். புரிஞ்சுல. ஸோ ஆன்சர் ரைட்டிங் அந்த செகண்ட் பேஜில் இப்படி தான் இருக்கணும். நான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு செகண்ட் பேஜ் பார்க்கும்போது இருக்கணும். கான்சிக்வன்ஸ், டைலமா, இவாலுவேஷன், கன்க்ளூஷன், ஓவர். ஸோ இந்த ஆன்சர் வழியாக நான் 2 கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஒன்று ஏபிசிடி அப்ரோச் உங்களுக்கு தெரியும். எந்த கேஸ் ஸ்டடி கொடுத்தாலும் அதோட ஆக்டரை பாருங்கள், அவங்க என்ன பிஹேவியர் பண்ணுவாங்க பாருங்க. அடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது வர கான்சிக்வன்ஸ் என்ன, பாசிட்டிவ் நெகட்டிவ் அனலைஸ் பண்ணுங்க. அந்த கான்சிக்வன்ஸில் உருவாகிற டைலமாவை எழுதிருங்க. அப்புறம் சொல்யூஷன் எடுத்துங்க. ஸோ நான் இப்போ ஒரு கொஸ்டின் தரேன், இன்னைக்கு ஒரு கொஸ்டின் தரேன். ஸோ நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் டைம் எடுத்துங்க. ஃப்ரீ டைமில் பொறுமையாக ஆன்சர் யோசிச்சு எழுதி மேக்ஸிமம் உங்களாலே கஷ்டம் பண்ணிக்க முடியும். ஒருவேளை டஃபாக இருந்துச்சுன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ சேம் தீமில் சேம் கொஸ்டின். நீங்கள் ஆன்சர் அப்படியே எழுதிக்கலாம். ஆஸ் அ டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் யூ ஆர் டாஸ்க்டு வித் கன்ஸ்ட்ரக்டிங் a dam that will provide water and electricity to millions but will submerge several villages, displacing thousands of people, including the vulnerable communities. How will you address the ethical challenges involved in this situation? உங்களுக்கே தெரியும், இருக்கிறதுலே மோஸ்ட் ஈஸியஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது எடுத்த உடனே பர்ஃபெக்டாக எழுதணும், ஒரு பெஸ்ட் ஆன்சர் எழுதணும், ஒரு பெரிய கொஸ்டின் எழுதணும் ட்ரை பண்ணாதீங்க. ஆன்சர் ரைட்டிங் அப்ரோச் சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணுங்க. ஸோ ஏபிசிடி அப்ரோச்சில் ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க.